அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம கியா கேரன்ஸ் ப்ரெஸ்டீஜ் ஆப்ஷனலோட ரிவ்யூ வீடியோ தான். நம்ம வண்டி எடுத்து 1 மந்த் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் சர்வீஸும் முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வண்டியை பற்றின ரிவ்யூ அண்ட் ப்ராஸ் கான்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வாங்க நம்ம வண்டியோட அவுட்டர் அப்பியரன்ஸ் பார்த்துருவோம். இதுதான் வண்டியோட அவுட்லுக்கு. நம்ம எடுத்திருக்க கலர் பார்த்திங்கன்னா இம்பீரியர் ப்ளூ, அதாவது ப்ளூவும் பர்பிளும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலரு. வண்டி எனக்கு இந்த கலர் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஒரு ப்ரீமியம் அண்ட் லக்ஸரி லுக்கு கொடுத்தது. ஸோ அதனால தான் இந்த கலர் போனேன். இது இல்லாமல் அதர் கலர் ஆப்ஷன்ஸ்னு பார்த்திங்கன்னா இந்த மாடலில் ஒயிட்டு, சில்வர், ரெட்டு, க்ரே அண்டு பிளாக் இந்த கலர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. இது ஒரு மிட் வேரியண்ட் வண்டி. டாப் வேரியண்ட்டுக்கும் பேஸ் வேரியண்ட்டுக்கும் நடுப்புற இருக்க மாடல். 1.5 லிட்டர் ஸ்மார்ட் ஸ்ட்ரீம் பெட்ரோல் இன்ஜின். வண்டியில் ஃபீச்சர்ஸ் நிறையாவே கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிகிற அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சப்போஸ் நான் எதுவும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம பூட் ஸ்பேஸ் பார்த்துடுவோம். பூட் ஸ்பேஸ் ஓரளவு போதுமானதாகவே இருக்குது. 216 லிட்டர் 216 லிட்டர் தான் பூட் ஸ்பேஸு. நார்மலாக 7 சீட்டர்ஸ்க்கு அவ்வளோதான் கொடுப்பாங்க. பூட் ஸ்பேஸில் பார்த்திங்கன்னா நம்ம வண்டியோட அக்சசரிஸ் வைக்கிற ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மேட்டை எடுத்தோம் அப்படின்னா உள்ள வண்டியோட ஜாக்கி அண்டு ஃப்ளோர் க்ளீன் பண்ணுற ஸ்வீப்பர் அண்ட் அதர் அக்சசரிஸ், ஸ்பேனர் இதெல்லாம் வச்சுக்கலாம். டு பி ஹானஸ்ட், இதெல்லாம் நான் வண்டி வாங்கின அன்றைக்கி ஓப்பன் பண்ணி பார்த்தது, எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணது. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஆக்சுவலாக வண்டியில் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்க ஃபீச்சர் அப்படின்னா இந்த ஃபீச்சர் தான். ஆக்சுவலாக நீங்கள் இந்த செகண்ட் ரோ அண்ட் தேர்ட் ரோ சீட்ஸை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் நிறைய கிடைக்கும். இப்போ நீங்கள் செகண்ட் ரோவையும் ஃபோல்ட் பண்ணிட்டிங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்கும். லக்கேஜஸ் நிறையா, இப்போ எங்கேயாவது லாங் நீங்கள் கேரி பண்ணிட்டு போகணும் அப்படின்னா அதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்று. அப்புறம் நீங்கள் 4 பேர் தான் ட்ராவல் பண்ணுறீங்க. ஸோ டிரைவர் அண்ட் கோ பைலட் முன்னாடி உட்காந்துட்டு பின்னாடி 2 பேர், யாராவது வயசானவங்க இல்லை யாராவது குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கெல்லாம் செகண்ட் ரோ அண்ட் தேர்ட் ரோ சீட்டை ஃபோல்ட் பண்ணிவிட்டு பெட்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வீல் பார்ப்போம். வீல் 15 இன்ச்சு ஸ்டீல் வீல் கொடுத்துருக்காங்க. 4 வீல் டிஸ்க் பிரேக் வித் ஏபிஎஸோட. ஆக்சுவலாக பிரேக் ரொம்பவே சென்சிட்டிவாக இருக்குது. நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே வண்டி நின்றுது. அப்புறம் கிரவுண்ட் கிளியரன்ஸும் ரொம்ப நல்லாவே இருக்குது. 15 இன்ச் வீலாக இருந்தால் கூட கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. இன்ன வரைக்கும் எனக்கு எந்த ஸ்பீடு பிரேக்கர்லேயும் சேஸ் தட்டவே இல்லை. அது ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட்டு ஃபீச்சர் பார்த்திங்கன்னா இது ஒரு காமன் ஃபீச்சர் தான். இப்போ வர லேட்டஸ்ட் மாடல் கார்ஸ் எல்லாத்துலேயுமே கொடுக்குறாங்க. வைப்பர் நீங்கள் போடுறப்போ ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் அதுவே ஸ்ப்ளாஷ் பண்ணிக்குது. இது ஆக்சுவலாக ரொம்ப அருமையான ஃபீச்சர். வண்டி நீங்கள் ஒரே இடத்துல ரொம்ப நாள் நிற்கிது அப்படிங்கிறப்போ தூசுலாம் படிஞ்சிருக்க சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் துணியை வச்சு துடைச்சிங்கன்னா ஸ்க்ராச்சஸ் விழுந்துடும். அப்போது இந்த ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ. இந்த வீடியோவில் நம்ம வண்டியோட அவுட்டர் லுக், ஓவர் வியூ, அப்புறம் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் வண்டியோட இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.